நம்ம மேட்டுப்பாளையத்திலேருந்து நவநீத கிருஷ்ணன் தான் இயற்கை விவசாயி. அவர் இந்த மாடு இயற்கையில வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம். பண்ணையை சுத்தி சுத்தி வந்தாராம், கறக்கிற மாடா இருக்கான், கண்ணுட்டியே காணாமா. எங்கேயா கண்ணுட்டியா காணாம்னா, கண்ணுட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறத அப்ப இருக்கட்டும், கண்ணு போட்ட பிறகுமே கறக்கும். ஆமா, அதுல கண்ணுட்டி எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுறாங்களா? பொள்ளாச்சியில கண்ணுட்டி, பிறந்த கண்ணுட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்கய்யா. நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? அந்த அவன் அமெரிக்காக்காரன் நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறான், பசுமாட்டை மிஷினா பாக்குறான். நம்ம நிலத்தையும் தாயா பாக்குறோம், பசுமாட்டையும் தாயா பாக்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்துற பால் கொடுத்தா. ஆனா அந்த பசுமாடு தான் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்ப தாய்க்கு மேல, அதனாலதான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. அப்ப அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோட அது புள்ள திங்குது, வைக்கல திங்குது, தவிட்ட திங்குது, புண்ணாக்க திங்குது. மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு, வேண்டாங்கிறதான் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏர்ல போறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில போறதுக்கு மாட்டை கொடுத்தது, புறநெல்ல சுத்தி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கஞ்சி கூட்டி போடுச்சு. செத்த பிறகு மாமரத்தடில போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமா வந்துச்சு. அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் போச்சு, மாடு போனதுனால நம்ம பாக்கெட்ல பாலை வாங்கணும், அது பால் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்குவோம். ரெண்டாவது பெட்ரோல் வாங்கணும், எருவு இல்லைங்கிறதுக்காக. மூணாவது ஏர்ல போறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டு வந்தோம். அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த குப்பை நிலத்துக்கு போய் சேரல, வண்டி கிடையாது. அப்புறம் அங்க விளைஞ்சது ஊடு சேரல, வண்டி கிடையாது, அதுக்கு பதிலாக லாரியில போயிடுச்சு. நீங்க வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, அப்புறம் கிடையாது, ரோட்ல போய் நின்று பஸ் வரும்போது ஏறீங்க, அவங்க விட்ட இடத்துல இருந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு. அப்ப இந்த கெமலையில போட்டு தண்ணியை இறச்சி ஊத்துறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தி இருந்தாங்க. இப்ப மோட்டார் சீட்டாங்க பொறுத்திருக்கான், டீசல் இன்ஜின்ங்கிறான், அப்புறம் இறங்கி மோட்டாருங்கிறான். அவர் மொத்தம் ஆற்காடு வேறு சாமி கரண்டை விட மாட்டேங்கிறாருன்றான். இப்ப மாடு செத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுது. நம்ம எஸ்மா இப்ப நம்ம சித்து போயிட்டோம்னா எப்ப இதை கட்டிட்டு உழுவாரு. அதனால வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிராக்டர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, தேஞ்சு போனவர்